உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பில்டிங் காம்போனன்ட். காம்போனன்ட் சொல்லக்குள்ள டோர், விண்டோ, ஃபர்னிச்சர் ஐட்டங்கள், மற்றது கர்டின் வால், கர்டின் சிஸ்டம் இதெல்லாம் அடங்கும். அதே மாதிரி பிளான்டிங், மற்றது எலக்ட்ரிக்கல் ஐட்டம், பிளம்பிங் ஐட்டம், மற்றது ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே காம்போனன்ட்குள்ளே வரும். இதை பிளேஸ் பண்ணுறது தான் இதில் மெயின் ஃபங்க்ஷன். இதில் கம்பானன்ட் ஆப்ஷன் ஆர்கிடெக்சர் பாரில் பில்ட் சப் கேட்டகரியில் கம்பானன்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேஸ் கம்பானன்ட் இருக்கும். இதை நீங்கள் தேவைப்பட்ட ஐட்டங்களை லாட் ஃபேமிலிக்கு எடுத்து பெற்றுக்கொள்ளலாம். லாட் ஃபேமிலி போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நான் யூகே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் யூகே columns, conduit, curtain panel, curtain wall, door, duct system, electrical, fire protection, furniture, lighting, mass, mechanical, opening, parking, pipe, planting, plumbing இதெல்லாம் component தான். structural framing இதை பிளேஸ் பண்ணுறது தான் இந்த கிளாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு சைட் போனீங்கன்னு சொன்னால் சைட் எக்ஸசரிஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது சைட் பைக்கல் ட்ரக், அதே மாதிரி சைட் பைக் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தேவைப்படுற இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, சைட் பைக் ஸ்டாண்டை நம்ம இப்போ எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம் கிளிக். அதுக்கு வந்து நீங்கள் பிளான் வியூவுக்கு போகணும். பிளான் வியூவுக்கு போனீங்கன்னு சொன்னால் எந்த இடத்துல நம்ம அதை பிளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் ஓகே. இப்போ நான் இடத்துல இந்த ஐட்டம் தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு 3D வியூ பார்த்தீங்கன்னா நான் ஓகே, நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணது இங்கே விசிபிள் ஆகும். இதுதான் கம்போனன்ட். அடுத்த இன்னொரு கம்போனன்ட் பார்ப்போம். ஓகே, நான் கிளிக் architecture, build category, component, placement, plot family, side bicycle track long. இதை கிளிக் பண்ணி பிளேஸ் பண்ணுவேன். என்ன இவ்விடத்துல பிளேஸ்மெண்ட் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு எங்கே லெவலில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு பெட், சேர், ஃபர்னிச்சர் ஐட்டம் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் வரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரும், செகண்ட் ஃப்ளோரில் வரும், தேர்ட் ஃப்ளோரில் வரும். அதுக்கு தகுந்த நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணால் ஓகே. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளிக் பண்ணுறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் இதை அப்ளை பண்ணுறேன். நவ் விசிபிள் சைக்கிள் ட்ரக். அடுத்தது வந்து நம்ம ஒரு ட்ரீ ஒன்று பிளான்டிங் இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம் தான் கம்போனன்ட் கேட்டகரியில் தான் இருக்கும். அதில் நீங்கள் லாட் ஃபேமிலி போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பிளான்டிங் ஒரு இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் ட்ரீ இருக்கும். இந்த ட்ரீ நம்மளுக்கு இங்கே பிளேஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த கம்போனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்கிடெக்சரல் பிளான் போனீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துல மரம் வரணும்னு சொன்னீங்கன்னா இவ்விடத்துல இப்போ 3D வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்ளை நம்ம இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து பார்ப்போம். அதில் L1 போயிட்டு எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம் தான் முக்கியம். காம்போனன்ட் போங்க, பிளாட் ஃபேமிலி, ஓகே. டோர் விண்டோலாம் ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் எப்படி செய்கிறேன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குது. டேபிள்ஸ், ஸ்டோரேஜ், சீட்டிங், டிவைஸ், பெட். நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இதில் நிறைய ஃபர்னிச்சர் டேபிள்ஸ் ஐட்டம் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேஸ்மெண்ட் செய்யலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த டேபிள் காஃபி கிளாஸ் டேபிள் தேவை அதை கிளிக் பண்ணிவிட்டு L1ல் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம்.
இது வந்து சொல்கிறத விட இது அவுட் சைடுக்கு வராது. இன்டர்நெட் ஏரியாவில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் 3D இதுவில் பார்த்துக்கொள்ளலாம். Right click, select all receiver. Now, okay, now placements இந்த எல்லா காம்பவுண்டும் இங்கே விசிபிள் ஆகுது. நான் மேலே சொன்ன எல்லாமே கம்போனன்ட் தான், பில்டிங் கம்போனன்ட். இது சம்பந்தமாக தொடர்ந்து இன்றைய கிளாஸில் எவ்வளோ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாபிக்கோட சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.